அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. கொடியை அறிமுகம் செய்து வைக்கிற போதே இந்த கொடிக்கு என்ன அர்த்தம், ஒரு வண்ணமும் எதை பிரதிபலிக்குது, இந்த யானை எதை சொல்ல வருகிறது, சரிதானா? இதை கொஞ்சம் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. மாநாட்டில் சொல்றேன்றாரு. அதே நடிகர் அவர்களை ஆள நினைக்க வந்து அரசியல் களத்துக்கு வருகிற போது அவருடைய தனி மனித வாழ்க்கையும் கவனிக்கப்படும். நான் திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன். இன்னைக்கு கொடி அறிமுக நிகழ்ச்சியில தாய் தந்தையரை வரவழைச்சு அவர்களுக்கும் நன்றி சொன்ன விஜயனுடைய அந்த செயல் தமிழ்நாட்டு மக்களால் ரசிக்கப்படும். பறிக்கப்படும்னா நிஜமாக ஒரு பரபரப்பு கிளம்பும். யாரோ துரைமுருகனா, நேருவா, ஐபியா அப்படின்னு பேச்சு வரும்ல. இந்த பேச்சை கிளப்பி அதன் மூலமா விஜயனுடைய அந்த அறிமுக நிகழ்ச்சியை நம்ம கொஞ்சம் அமுக்கலாம் நினைச்சாங்கன்னா அது சிறுபிள்ளைத்தனமானது. இதெல்லாம் அரதப்பலசான டெக்னிக். இன்னொன்று, மூத்த அமைச்சருடைய பதவி பறிப்பு அப்படின்லாம் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வச்சு. அவ்வளோ துணிச்சல்லாம் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா நான் பார்க்கல. எங்க வெளிப்படையாக கட்சிக்கு விரோதமாக ஓட்டு போட்ட திமுக கவுன்சிலரை கட்சி பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு இவருக்கு துணிச்சல் இல்லை. மூத்த அமைச்சருடைய பதவியை பறித்து எப்படி இருப்பாரு? நேற்று வரை வெளிவந்த அதிகாரிகள் மாற்ற பட்டியலை பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை இயக்குறாங்கன்னு தெரியுது. அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகளை இயக்குற லகான முதலமைச்சர் தான் கையில் வச்சிருக்கணும். 6 மாசமா எதுக்காக ரெரா சேர்மன் பதவி நிரப்பாம வச்சிருந்தீங்க? பிப்ரவரி மாசமே அந்த பதவி காலி ஆயிடுச்சுல, எதுக்காக நிரப்பாம வச்சிருக்கிறீங்க? அப்ப இன்னார் வரட்டும் அப்படின்னு யார் முடிவெடுக்கிறார்? 100% முதலமைச்சர் அல்ல, சரிதானா? அதிகாரிகள் சில பேர் தான் முடிவெடுக்கிறாங்க. அவர்கள் முடிவெடுத்துட்டு முதலமைச்சரை கொண்டு போய் கையில் வைக்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆனாலும் துறை ரீதியா இருக்கக்கூடிய பல மூத்த அமைச்சர்களை வந்து கடிந்து கொண்டதாகவும், நான் ஊருக்கு போனாலுமே கூட உங்களை கவனிக்காம இருப்பேன் நினைக்காதீங்க. அமெரிக்கால இருந்து உங்களை கண்காணிப்பேன். நான் என்ன சொல்றேன், இந்த லட்சணத்துல கட்சியை கவனிச்சீங்கன்னா நீங்க கவனிக்கவே வேண்டாங்கிறேன். இதுதான் நீங்க கட்சியை வழிநடத்துற லட்சணமான்னு நான் கேட்கல சார். மனசாட்சியை தொட்டு சொல்றேன். மூத்த அமைச்சர்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இதுதான். இந்த லட்சணத்துல கட்சி போச்சுன்னா கட்சியோட கதி அதோ கதி தான். பத்திரிகையாளரா எவ்வளவு செயலற்ற தன்மைன்னு நான் ஸ்டாலினை பார்த்து வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை வைப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், சாட்டையை சொல்லட்டுவேன்னு எனக்கு தெரிஞ்சு 3 தடவை சொல்லிட்டாரு. சாட்டையை தொடக்கூடல, சாட்டை இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்க காலத்துக்கு ஒரு உதயநிதி கட்சி நடத்துற போது இதே ஸ்டைல்ல கட்சியை நடத்தினார்னா 10 நாள் கூட இந்த கட்சியை நடத்த முடியாது. கவுன்சிலர்கள் தவறு செய்தால் மாவட்ட செயலர்கள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க? ஜெயலலிதாவுக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டமாவது நடத்தினீர்களா? 4 வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி அது. அந்த நினைப்பே அவங்களுக்கு வரல. திமுக செய்ய தவறுன பல விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து பேச மாட்டாங்க. கவர்னர் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஆளுநர் மேல உட்காந்துருக்காருன்னு கேள்வி கேட்கணும். ஸ்டாலினும் கேட்கல, எடப்பாடியும் கேட்கல. அதான் சார் ரெட்டை வருன்னு சொல்றாங்க. அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? எடப்பாடிக்கு இல்லையா? செவில்ல அரைஞ்ச மாதிரி இருக்கும் அரசியல் ரீதியா கவர்னருக்கு. அதிமுக அன்னைக்கு புறக்கணிச்சிருந்தாங்கன்னா அதுதான் நிஜமான பிஜேபி எதிர்ப்பு. பூத் கமிட்டியினர் கூட நமக்கு ஓட்டு போடல. எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? கட்சி எந்த லட்சணத்துல எந்த ஆபத்துல இருக்குன்னு எடப்பாடி அதை சொல்லும் போதாவது உணர்ந்திருக்கணும். கட்சி 99% எடப்பாடி கையில தான் இருக்கு. கட்டுக்கோப்பா இருக்கு, நான் மறுக்கல. ஆனா பலவீனப்பட்டு போய்கிட்டே இருக்கு. உணர்ச்சிகளை காட்டுகிற இடத்தில் நீங்களும் இல்லை, ஒரு கட்சி தலைமை தாங்கி நடத்துகிற சீமானும் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு ஒரு பத்திரிகையாளரை நான் பார்க்கிறேன். அதிகாரிகளுடைய ராஜ்யம் கொடிகட்டி பறக்குது. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இல்லை இல்லை இல்லை. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் பெரிதுகளை சேர்ந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய இன்னொரு கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க கட்சிக்கான ஒரு பாடலையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கொடியிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. திமுக அதிமுகவில் பயன்படுத்துகிற அந்த கருப்பு சிவப்பு இல்லை, அதன் பிறகு தேசிய கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய காவி நிறம் இல்லை, ஒரு மாநில உணர்வுகளை பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சியை தொடங்குவேன் என்று சொல்லி கட்சிக்கு பெயரும் வைத்த விஜய் இப்போது கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். அதற்காக வாழ்த்துக்களை சொல்லலாம். கொடியை அறிமுகம் செய்து வைத்துவிட்டு இந்த கொடியை ஊர்தோறும் போய் ஏற்றுங்கள், அனுமதி பெற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு கிளை செயலாளரோ யாரோ ரசிகர் மன்ற நிர்வாகியோ அந்த ஊரில் போய் ஏற்றுற போது இது என்ன அர்த்தம், எதுக்காக யானை இருக்குது, எதுக்காக அந்த பூ இருக்குது, அது என்ன பூ அப்படின்லாம் சில பேர் கேட்கலாம். இப்படி கேட்குற போது விளக்கத்தை சொல்லி ஏற்றுனா அது இன்னொரு பலமாக தான் இருந்திருக்கும். எடுத்தோடனே குறை சொல்லணுன்றக்காக சொல்லலை. எனக்கும் அந்த கியூரியாசிட்டியில் எதுக்காக யானை வச்சு, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாரு. கொடியை அறிமுகம் செய்து வைக்கிற போதே இந்த கொடிக்கு என்ன அர்த்தம், ஒரு வண்ணமும் எதை பிரதிபலிக்குது, இந்த யானை எதை சொல்ல வருகிறது,
சரிதானா? இதை கொஞ்சம் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. மாநாட்டில் சொல்றேன்றாரு. தாராளமா சொல்லட்டும், என்னோட எதிர்பார்ப்பு சொல்றேன் நான். ஏன்னா நான் மாநாட்டில் சொல்ற வரைக்கும் யாரும் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படி இருங்கன்னா அது ஒரு மாதிரி. ஒரு ஊரா போய் கொடியேற்ற சொல்ற விஜய், அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா எங்களுக்கு தெரியலங்க, தலைவர் மாநாட்டில் சொல்றாரு போயா பெரிய இந்த கொடியா அப்படின்னு ஒரு ஒரு அலட்சியமாகவோ ஒரு எரிச்சலாகவோ சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல, கொடி அறிமுகப்படுத்த அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒன்று சொல்லியிருந்தா கூடுதலாக இருந்திருக்கும். மற்றபடி அந்த கலர் இருக்கு இந்த கலர் இல்லை, அந்த ரெட்டு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கூட போயிடுச்சு சார், இதெல்லாம் முக்கியமா சார்? 1000 பிரச்சனை இருக்கு. அவர் என்ன கொள்கை சொல்ல போறார், அந்த கொள்கையில எவ்வளவு தூரம் உறுதியா இருக்க போறார், அதுதான் முக்கியம். இவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்சியை தொடங்கிட்டு நிஜமாவே அவர் பயணிக்க போறாரா, களத்துல இறங்கி போனார்னா அதுக்கப்புறம் வரப்போற எதிர்ப்புகளை அவர் தாங்கிக்கிட்டு நிக்கிறாரா, வீண் விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம விஜய எடை போடணும்னு நான் சொல்றேன். இந்த கொடி பாத்தீங்களா ரெட் வந்துடுச்சு அப்போ அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுல எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இது முன்னெடுத்து மந்திரம் அண்ணா எம்ஜிஆர் வந்து மறைமுகமா சொல்றாருன்னா அதனால சொல்ற வெளிப்படையா வரட்டும். திராவிட சித்தாந்தத்திலேயே பயணிக்க போறாரா, அதுக்கு மாற்று வழியில போறாரா, இல்ல காவி சிந்தனை அவருக்கு ஏதாவது தலை தூக்குதா, எந்த திசையில வேணாலும் அவர் பயணிக்கலாம், அது அவருடைய உரிமை. அவர் எதுல போறாருன்னு பார்த்துட்டு நம்ம எடை போடலாம். விமர்சிக்கிறதுங்கிறது நம்ம கருத்து தான் சொல்ல முடியும், அவர் எந்த திசையில போகணும் நாம தீர்மானிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நான் பாராட்டுவேன், நடிகர் விஜய தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குற விதம் வேற, அவருடைய நல்லது கெட்டது சில்மிஷங்கள் சாகசங்கள் அவருடைய வெற்றி தோல்வி இதையெல்லாம் வேறொரு ஆங்கிளில் ஒரு ஜாலியாவோ கோபமாவோ பேசிட்டு கடந்து போயிடுவாங்க. ஒரு நடிகனை பற்றிய பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவுதான். ஓகே, அதே நடிகர் அவர்களை ஆள நினைக்க வந்து அரசியல் களத்துக்கு வருகிற போது அவருடைய தனி மனித வாழ்க்கையும் கவனிக்கப்படும். நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன். அப்போ அவருடைய தந்தைக்கும் அவருக்குமான உறவு கொஞ்சம் உரசலாவே இருந்ததுன்னு அவர்களே இருவருமே பொது வெளியில போட்டு மறைமுகமாகவும் நேரடியாக ஒத்துக்கிட்ட விஷயம். இன்னைக்கு கொடி அறிமுக நிகழ்ச்சியில தாய் தந்தையரை வரவழைச்சு அவர்களுக்கும் நன்றி சொன்ன விஜயனுடைய அந்த செயல் தமிழ்நாட்டு மக்களால் ரசிக்கப்படும், அல்லது அவரை பார்த்து ஒரு முகம் சொல்லிக்க வைக்காது. ஏன்னா பெத்த தாய் தகப்பனே உங்களோட ஒன்னா இருக்க முடியல, நீங்க எங்களை ஆள வந்துட்டீங்களாக்கும் அப்படின்னு நிஜமாகவே கேள்வி அவரை பார்த்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஃபோரம் இருக்கோ இல்லையோ உள்ளூர நினைக்கிற மக்கள் தான், உணர்வுகளுக்கு ஆட்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இதை முதல்ல விஜய் அதை மறக்காம தொடர்ந்து அதுலயே ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா இதுவும் ஒரு கேரக்டர், ஒரு தலைவன் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கிற அந்த அடிப்படையில் நான் இதை சொல்றேன். உங்களுடைய தனி மனித வாழ்க்கையும் கவனிக்கப்படும், இதுல எல்லாமே அடங்கி இருக்கு, விஜய்க்கும் இது புரியும். அதே இதுல போனாதான் அவருக்கு மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ற, உங்களை ஆள எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்ற தகுதி முதல்ல விஜய்க்கு வரும். அது ஒரு குறுன்றி கண்டிப்பா அது ஒரு, ஏன்னா இப்போ மீடியாக்கள் வளர்ந்துட்ட இந்த காலத்துல அதுவும் ஒரு 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 பொருட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஒரு தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகல, நீங்க பெட்ரூமை திறந்து பாருங்க, ஏன் நீ பெட்ரூமை பூட்டி வச்சிருக்க நான் கேட்க போறாங்க. நான் சொன்ன தனிப்பட்ட வாழ்க்கை அதுவல்ல, மக்களால் கவனிக்கப்படுகிற விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் அந்த அறிமுக விழா நடத்தும் போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் வந்து அவங்க ஐடி விங்ல இருந்து டிஎம்கே ஃபார் டிஎன் அப்படின்னு போட்டு உதயநிதியோட ஒரு ஃபோட்டோ போட்டு ஜிஃபா வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு சரி நீங்க அது ஒன்று போட்டாங்க, அமைச்சரவை மாற்றம், மூத்த அமைச்சருடைய பதவி மாற்றம் சொன்னாங்க, மூத்த அமைச்சருடைய பதவிகள் பறிக்கப்படுது. அமைச்சரவை மாற்றம்னா சாதாரண விஷயம், பறிக்கப்படுதுன்னா நிஜமாக ஒரு பரபரப்பு கிளம்பும். யாரோ துரைமுருகனா நேருவா ஐபியா அப்படின்னு பேச்சு வரும்ல. இந்த பேச்சை கிளப்பி அதன் மூலமா விஜயனுடைய அந்த அறிமுக நிகழ்ச்சியை நம்ம கொஞ்சம் அமுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அது சிறுபிள்ளைத்தனமானது. ஆனா இப்ப அமைச்சர் மாற்றம் இல்லைன்ட்டாங்களே. அதைத்தான் சார் நான் சொல்ல வந்தேன், நீங்க அமைச்சரவை மாத்த வேண்டாம், அந்த கொடி அறிமுக நேரத்தின் போது பிளாஷ் நியூஸ் வர்ற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா இதெல்லாம் அரதப்பலசான டெக்னிக். சரிதானா? மற்றபடி அமைச்சரவை மாற்றம் பெரிய அளவுல இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. சரியா? அப்படியே உதயநிதி துணை முதலமைச்சரா அறிவிச்சா கூட அதுக்கு பதவி ஏற்பெல்லாம் அவசியம் இல்லை, பிரஸ் ரிலீஸ் வர்றது மட்டும்தான். இலாக்கா மாற்றம் இருந்தாலும் அது ஃபைல கவர்னருக்கு அனுப்ப போறாங்க, யாரோ ஒரு செயலாளர் போய் கொடுக்க போறார், அது அங்கிருந்து ஒரு பிரஸ் ரிலீஸா வெளியே வரப்போகுது. புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படாத வரை பதவி ஏற்புக்கு அவசியம் இல்லை. இன்னொன்று மூத்த அமைச்சருடைய பதவி பறிப்பு அப்படின்லாம் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவ்வளவு துணிச்சல்லாம் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா நான் பார்க்கல. எங்க வெளிப்படையா கட்சிக்கு விரோதமா ஓட்டு போட்ட திமுக கவுன்சிலரை கட்சி பதவியில இருந்து நீக்கிறதுக்கு இவருக்கு துணிச்சல் இல்ல, மூத்த அமைச்சருடைய பதவியை பறிச்சுட்டு எப்படி இருப்பாரு? அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. சமீபத்தில் நீங்கள் அளித்த ஒரு பேட்டியில் கட்சிக்குள்ள அப்படியே இருந்தாலும் சரி சில விஷயங்கள் அதிகாரிகளுடைய சில கை ஓங்கி இருக்கிறது, அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னுமே கொஞ்சம் கட்டுப்படுத்த தவறிட்டாருங்கிற இதில் உங்களுடைய பேச்சு இருந்துச்சு. அதுல இன்னும் உறுதியா இருக்கிறீங்களா? இல்ல நான் நாளுக்கு நாள் மாத்திக்கிறதுக்கு எனக்கு என்ன சார் இருக்கு, நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆட்சி வந்து 6வது மாசத்துல இல்ல முடிவெடுக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தான். எப்படி இந்த விஷயத்தை சொல்றாரு? வந்து 6 மாதம் கழித்து நான் கொடுத்த ஒரு பேட்டியில சொன்ன வார்த்தையில நான் இன்னமும் உறுதியா இருக்கிறேன். நேற்று வரை வெளிவந்த அதிகாரிகள் மாற்ற பட்டியலை பார்த்தீங்கன்னா
அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை இயக்குறாங்கன்னு தெரியுது. அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகளை இயக்குற லகான முதலமைச்சர் தான் கையில வச்சிருக்கணும். ஒரே ஒரு எந்த முதலமைச்சருக்கும் அதிகாரிகள் தான் ஆலோசனை சொல்லுவாங்க. நான் மறுக்கவே இல்லை. பர்சனல் செக்ரட்டரி இவர் தான் சூஸ் பண்ண முடியும். நான் தான் சொல்றேன் சார். அது திரைக்கு பின்னால் நடக்கிற சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்பல. நான் எதுக்காக சொல்றேன்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். தலைமைச் செயலர் யாரு வரணும், 6 மாசம் இருக்கிற போய் தலைமைச் செயலர் எதுக்காக இன்னொரு இடத்துக்கு நவுத்துறீங்க, அதுக்கு எதுக்கு இன்னொருத்தர் வர்றார், இத்தனை கேள்விகள் இருக்கு. நிர்வாகம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். 6 மாசமா எதுக்காக ரேரா சேர்மன் பதவி நிரப்பாம வச்சிருந்தீங்க? பிப்ரவரி மாசமே அந்த பதவி காலி ஆயிடுச்சுல, எதுக்காக நிரப்பாம வச்சிருக்கிறீங்க? அப்ப இன்னார் வரட்டும் அப்படின்னு யார் முடிவெடுக்கிறா? 100% முதலமைச்சர் அல்ல. சரிதானா? அதிகாரிகள் சில பேர் தான் முடிவெடுக்கிறாங்க. அது அப்படியே இருக்கட்டும், நம்ம போய்க்கலாம், இல்லாட்டி அவரை தள்ளி விட்டு நம்ம வந்துக்கலாம், இல்ல சிஎம் செக்ரட்டரி அவர் இருக்க வேண்டாம், இவரை சீஃப் செக்ரட்டரி. நான் இந்த மாதிரி நான் ரொம்ப வெளிப்படையா போக வேண்டாம்னு பாக்குறேன். சில அதிகாரிகள் சில சுயநல கணக்கு போட்டு அவர்கள் முடிவெடுத்துட்டு முதலமைச்சரை கொண்டு போய் ஃபைல் வைக்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன். இதை விட வெளிப்படையா சொல்றதுக்கு வேற என்ன சார் இருக்கு? ஆமா, இதை இன்னும் கொஞ்சம் கவனம். இது தவறு. திமுகவுக்கு நல்லதில்லை, தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கும் நல்ல. நீங்க தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறீர்கள். அதிகாரிகள் உங்க பிடியில தான் இருக்கணும். படிக்காத காமராஜர் கூட அதிகாரிகள் தான் அவருக்கு ஆலோசனை சொன்னாங்க. எல்லா ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டு அவர் தான் முடிவெடுத்தார். அந்த காமராஜர் தான் இன்னைக்கும் போற்றப்படுகிறார். சரிதானா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கையில தான் அதிகாரம் இருக்கணுமே தவிர ஒரு 4-5 அதிகாரிகள் கையில இருக்கக்கூடாது. சரிதானா? அப்படி உங்களை மீறி நடக்கிற நியமனங்கள்னால சாதி ரீதியாக சில பார்வைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லதில்லை. இதுக்கு மேல இதை பேசுறதுக்கும் நான் தயாரா இல்லை. இதை ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு அவர்கள் திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துக்கு நல்லதுன்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் துறை ரீதியா இருக்கக்கூடிய பல மூத்த அமைச்சர்களை கடிந்து கொண்டதாகவும், நான் ஊருக்கு போனாலுமே கூட உங்களை கவனிக்காம இருப்ப நினைக்காதீங்க, அமெரிக்கால இருந்து உங்களை கவனிப்பேன். நான் என்ன சொல்றேன், இந்த லட்சணத்துல கட்சியை கவனிச்சீங்கன்னா நீங்க கவனிக்கவே வேண்டாங்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, திருநெல்வேலியில ஒரு ஊரறிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் மேயரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு ஒரு தேர்தல் நடக்குது. 100ஓட 101 நடக்கல, 2 மாநகராட்சி, அதுலயும் கோயம்புத்தூருக்கு அடுத்த நாள் தான் நடக்குது. அந்த ஒரே மேயர் தேர்தல் 12 மணிக்கு நடக்குது. தமிழ்நாடே கவனிக்குது. கட்சி சார்பா ஒருத்தர் அறிவிக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தர் வேட்புமனு போடுறாரு, எதிர் வேட்பாளர், போட்டி வேட்பாளர் போடுறாரு. அவர் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், நம்ம உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட்டு, புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த வேட்பாளரை வழிமொழிகிறது ஒரு திமுக கவுன்சிலர், அடையாளப்படுத்தப்பட்டு அவர் கையெழுத்து போடுறாரு. உள்ள போன பிறகு நடக்கிற தேர்தல் தான் மறைமுக தேர்தல். 23 ஓட்டு அவர் எப்படி வாங்கினாரு, யாரு போட்டா தெரியாது. அந்த யதார்த்தம் எனக்கு புரியுது. அந்த ஒரு கவுன்சிலர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா? இதுதான் நீங்க கட்சியை வழிநடத்துற லட்சணமான்னு நான் கேட்கல சார். மனசாட்சியை தொட்டு சொல்றேன். மூத்த அமைச்சர்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இதுதான். இந்த லட்சணத்துல கட்சி போச்சுன்னா கட்சியோட கதி அதோ கதி தான். அடுத்த அரை மணி நேரத்துல அறிவிப்பு வந்திருக்கணும் சார். அந்த அம்மா பேரை போட்டு இந்த பதவியில் இருக்கிற இந்த வார்டு கவுன்சிலர் கழக கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டதால், எதிர்த்து ஓட்டு போட்டதாலாம் எந்த அறிக்கையில் இருக்காது. கழக கட்டுப்பாட்டை மீறி நடந்தோட கட்சியிலிருந்து தற்காலிகமாக நிரந்தரமாக நீக்கப்பட்டதால் சொன்னாதானே சார் அடுத்தவனுக்கு பயம் வரும். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அறிக்கை வரல. அந்த அம்மா முகம் கூட எனக்கு தெரியாது. பட் ஒரு பத்திரிகையாளரா எவ்வளவு செயலற்ற தன்மைன்னு நான் ஸ்டாலினை பார்த்து வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை வைப்பேன். கட்சியை பலவீனப்படுத்துறீங்க. ஒரு செயல்பாடு இல்ல, நீங்க காட்டுற முன்னுதாரணம். நாளைக்கு மதுரையில காஞ்சிபுரத்துல கொடி பிடிப்பான், எதிர்த்து என்ன வேணாலும் பண்ணலாம், தலைவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னால் நான் தலை குனிந்துட்டு இருக்கிறேன்னு அறிக்கை விட்டு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது, மேயர் தேர்தலும், இதே மேயர் தேர்தலும் நகராட்சி தலைவர்கள் தேர்தல் நடந்த போது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல மேயர், துணை மேயர், நகரசபை தலைவர், துணைத் தலைவர் பதவிகளை பிரிச்சுக்கிட்டாங்கல்ல. அப்படி கொடுக்கப்பட்ட இடங்களையும் திமுகவினர் போய் போட்டி போட்டு ஜெயிச்சுட்டாங்க. நீங்க செஞ்ச இந்த காரியத்தினால நான் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டாலின் தலை குனிஞ்சுதான் நிக்கிறார். அவர் பேச்ச ஒரு துளி கூட மதிக்கல, ஒருவரை தவிர. எனக்கு நினைவு தெரிஞ்சா, சரியா இருந்தா, திண்டுக்கல்ல பட்டிவீரன்பட்டின்னு ஒரு பேரூராட்சி தலைவி அந்த பதவியை ராஜினாமா பண்ணாங்க. ஏன்னா போட்டி வேட்பாளர் இறங்கி ஜெயிச்சு காமிச்சாங்க. தலைவர் சொல்லிட்டாரு, அன்னைக்கு நைட்டே ராஜினாமா பண்ணாங்க. அந்த அம்மாவை தவிர வேற யாருமே ராஜினாமா பண்ணல. இவரும் கண்டுக்கல. நான் சும்மா இருக்க மாட்டேன், சாட்டையை சொல்லட்டுவேன்னு எனக்கு தெரிஞ்சு 3 தடவை சொல்லிட்டாரு. சாட்டையை தொடக்கூடல, சாட்டை இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொல்லட்டுறதெல்லாம் 2வது. நான் நக்கலா சொல்லல சார், ஒருவித ஆதங்கத்துல சொல்றேன். நான் இப்படிதான் நீங்க கட்சியை நடத்துவீங்கன்னா உதயநிதிக்கு நீங்க என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குறீங்க? நாளைக்கு உங்க காலத்துக்கு பிறகு உதயநிதி கட்சியை நடத்துற போது இதே ஸ்டைல்ல கட்சியை நடத்தினாருன்னா 10 நாள் கூட இந்த கட்சியை நடத்த முடியாது. அதான் சொல்றேன். அதுல அடிப்படை விஷயங்கள் சார். இதெல்லாம் ஸ்டைல் பாணி மாறலாம், அடிப்படை விஷயம். கட்சி கட்டுப்பாட்டை ஒருத்த ஊரறிய மீறானா நான் வேடிக்கை பார்ப்பேன். இந்த பாடத்தை தான் நீங்க கத்துக் கொடுத்துட்டு போவீங்களா உதயநிதிக்கு? சரி, உதயநிதியில நாளைக்கு கனிமொழிக்கு, இன்னொரு எக்ஸுக்கு, ஒய்க்கு சொல்லுங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இந்த லட்சணத்துல நீங்க கட்சியை கண்காணிப்பீங்கன்னா நீங்க கண்காணிக்கவே வேண்டாம் தான் மூத்த அமைச்சர்கள் நக்கலா சொல்றாங்க. அமைச்சர்களே சொல்லி அந்த
உணர்வுல எவ்வளவு நியாயம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், எவ்வளவு வேதனை ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். துரைமுருகன் என்ன பண்றாரு? அது நான் வேலூர், அது திருநெல்வேலியில் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? கட்சியோட பொதுச்செயலாளர் நீங்க தான். கனிம வளத்தை என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க, அதுக்கு மட்டும் போய் அழுகுறீங்கல்ல, அப்போல போய் படுக்கிறீங்கல்ல. தம்பி, ஊரறிய நடந்து போச்சு, ஒரு கவுன்சிலர் இப்படி மாறுக்கா, நம்ம விடக்கூடாது, நான் அந்த டீட்டெயிலாம் வாங்கிட்டேன், கட்சியை விட்டு நான் நீக்கிறேன், ஒப்புதல் கொடுங்க. துரைமுருகன் கேட்டாரா? இல்ல கேட்டும் நீங்கள் ஒப்புதல் அளிக்க மறுத்தீர்களா? மனசாட்சி இருந்தா அதை வெளிப்படையா சொல்லணும். ஏன் சார் அது பண்ணப்பட தெரியல. நான் நிஜம் அதனாலதான் ஆதங்கத்தோட சொல்றேன்னு சொல்றேன். பத்திரிகையாளரா திமுக என்ன நடந்தது நமக்கு என்ன சார் இருக்கு? நீங்க பொது வெளியில ஒரு கருத்தை சொல்றாரு, 100 பேர் உட்கார்ந்துருக்கிற ஒரு கூட்டத்துல, மாவட்ட செயலர் கூட்டத்துல, நான் அமெரிக்கா போய் கட்சியை கண்காணிப்பேன், அது சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்க மாட்டேன். கவுன்சிலர்கள் தவறு செய்தால் மாவட்ட செயலர்கள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க என்ன பாடத்தை கத்து கொடுத்தீங்க மாவட்ட செயலருக்கு? டேரக்டா அவரோட பொறுப்பு அது நான் கேட்கிறேன். கட்சி தலைவர் சார், நீங்க முரசில் எடுத்து படிங்க. ஏதோ ஒரு கொண்டலாம்பட்டியில 13வது வார்டு துணை செயலாளர் கட்டுப்பாட்டை மீறி ஏதாவது நீக்கப்படுகிறார்னு துரைமுருகன் பேர்ல அறிக்கை வரும். தலைவருடைய ஒப்புதல் வாங்கிட்டு துரைமுருகன் அழைக்க விடுவாரு. அந்த கொண்டலாம்பட்டி ஒன்றிய செயலரோ அந்த மாவட்டத்தினுடைய செயலரோ விடமாட்டாங்க. கட்சியிலிருந்து ஒரு நீக்கிற அதிகாரம் பொதுச் செயலருக்கு தான், தலைவரின் அனுமதியோடு. அப்ப யாருக்கு அதிகாரம் இருக்கு? சரி, அந்த மாவட்ட செயலர் லெட்டர் வாங்கினீங்களா? எப்ப அந்த லேடி பேர் என்ன? நம்ம கட்சி கவுன்சிலர் தானே, எதுக்கு இப்படி போட்டுச்சு? காரணம் எது வேணாலும் இருக்கட்டும், அந்த பொறுப்பு இனிஷியலோட பேரை கொடுங்க, வார்டு நம்பர் கொடு, அவங்க வீட்டுக்கார கட்சியில் இருக்கிறாரா, அந்த அம்மா கட்சியில் இருக்கா, 2 பேரையும் நீக்குவோம். பண்ணாதானே சார் பயம் வரும். அது சொல்ல புரியுதுங்களா? அப்புறம் எப்படி நீங்க கட்சியை கட்டுப்பாட்டா வச்சிருப்பீங்க? ராணுவ கட்டுப்பாடுலாம் சும்மா எழுதி பாக்கெட்ல வச்சுக்கொண்டே சக்கரைன்னு எழுதி நாக்கில் தடவிக்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு இருக்குன்றீங்க. ஸோ இன்னொரு பக்கம் சார், நீங்கள் இந்த பாஜகவுடைய அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய நாணயத்தை வெளியிட்டு போன பிறகு நிறைய பேச்சுகள் இருந்துச்சு. அலையன்ஸா அப்படி இப்படிலாம் பேசினாங்க, உறவு ரகசிய உறவுலாம் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி முதல்வருடைய பேச்சு கொஞ்சம் ரொம்ப காட்டமாக இருந்துச்சு. மூளை இருக்குதா பழனிசாமி அவர்களுக்கு அப்படிங்கிற இதில் வந்து பேசிட்டாரு. இது வந்து மத்திய அரசினுடைய நிகழ்ச்சி தான், இது கூட உங்களுக்கு தெரியாதாங்கிறதான் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல பேச்சு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த கடுமையான வார்த்தை கொஞ்சம் நமக்கும் சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் அமைச்சரத்தில் இருக்கிறவர். அதுக்கு அடிப்படை காரணம் யாரு? எடப்பாடி தான். நாணயத்தை நீங்கள் தமிழில் பேசுகிறீங்களே, இந்த நாணயத்தில் இந்தி இருக்குங்கிறாரு. அரசியலமைப்பு சட்டப்படி ஆங்கிலமும் இந்தியும் கம்பல்சரி. ரூபா நோட்ல இருந்து, காயின்ல இருந்து, ஸ்டாம்ப்ல இருந்து, எதுவாக இருந்தாலும் அப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லலாமா? சரி, நீங்களே வெளியிட்ட எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நாணயத்திலையும் அதே இந்தி இங்கிலீஷ் இருக்கு. அப்போ அந்த கேள்வி கேட்டால் உங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்குறேன்னு ஆராசா அவர் அறிக்கை விட்டார். அதுவே நான் படிக்கும்போது எனக்கும் சங்கடமாக தான் இருந்தது. கோபத்தை காட்டலாம், அவங்களும் வேற எவ்வளவுதான் பொறுத்து பார்ப்பாங்க. இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு புரிதல் இல்லாமல், நான் நாகரிகமா சொல்றேன், புரிதல் இல்லாமல் இந்த கேள்வியை கேட்டா உங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறேன்னு ஆராசா கேட்டார். இவரெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி எல்லாரும் முதலமைச்சர் கேட்கிறார். இவ்வளவு வெக்கனையா கேட்கிறீங்களே, அண்ணாவுடைய நூற்றாண்டு விழாக்கு காயின் வெளியிட்ட கலைஞர், அதுல அண்ணா துறைன்னு அண்ணா தன் கையெழுத்து தமிழ் எழுத்து அதுல இருக்கு. கலைஞருடைய நூற்றாண்டுக்கு நாணயம் வெளியிட்ட ஸ்டாலின் அவருடைய முயற்சியால தமிழ் வெல்க, தமிழ் வார்த்தை, தமிழ் அந்த வார்த்தையை சேர்க்க வைக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு நீங்க ஏதாவது ஒன்று போட்டிருக்கலாமே, தமிழை வரவழைச்சிருக்கலாம்ல. சரி, கம்பேர்ட் டு டிஎம்கே தமிழை பற்றிலாம் ரொம்ப அவங்க கவலைப்பட்டதில்லை. அதுக்காக தமிழுக்கு துரோகம் செய்கிற கட்சி அதிமுக அல்ல, கிடையாது. சரிதானா? நீங்க தமிழ்ல பேசுற மாதிரி அதிமுக ஸ்டைல் வேற. அவங்க சத்தம் இல்லாமல் சில காரியங்களை செய்வாங்க, இவங்க தமிழ்ல உறக்க முழங்குவாங்க. அதை கூட செய்ய வேண்டாம். ஸ்டாலின் கேட்ட இன்னொரு கேள்வியும் எடப்பாடியை தலைக்குனிய வச்சிருக்கும், தலை குனியணும். ஜெயலலிதாவுக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டமாவது நடத்தினீர்களா? நியாயமான கேள்வி. 4 வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி அது. அந்த நினைப்பே உங்களுக்கு வரல. ஊழல் குற்றவாளி சுப்ரீம் கோர்ட்டால உறுதி செய்யப்பட்ட 1000 இருக்கட்டும் சார், ஜெயலலிதாவை இன்னைக்கும் மதிக்கிற தேசிய தலைவர்கள் 10 பேர் 15 பேர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த நேரத்தில் தலைவர்களை சொல்றேன், அவங்கள வரவழைச்சு ஒரு 4 பேரை வர வச்சு 10க்கு 10 ரூம்ல ஒரு கூட்டத்தை நடத்துனீங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல. அப்ப நம்ம ஒரு விமர்சனம் வச்சா இந்த எதிர் விமர்சனம்லாம் வருமேன்னு அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நாங்களும் தான் கூட்டணியில் இருந்தோம், நாங்கள் யாரையும் கூப்பிடல பிஜேபின்றாரு. அது அடுத்த செகண்டே அந்த வீடியோவோட வந்துருச்சு. பிரதமரை சந்தித்தேன், நான் அழைத்தேன், கூப்பிட்டாரு, நிஜம்தான். ஏன்னா பிரதமர் வந்து வெளியிடுறதா எம்ஜிஆருக்கு பெருமை சேர்க்கும். சரி, ஏதோ காரணம் வரல. எடப்பாடி நினைச்சிருந்தா ஜனாதிபதியை, துணை ஜனாதிபதியை, பிரதமர் வரல, என்ன அமித்ஷா போன்ற மூத்த அமைச்சர்களை வர வச்சு வெளியிட்டு இருக்க முடியும். ஏன் கூப்பிடல? ஏன் மெனக்கடலை? இவரே வெளியிடணும்னு நினைச்சா இவரே வெளியிட்டுக்கிட்டார். அது சரியா? எம்ஜிஆருக்கு நீங்க புகழ் சேர்க்கறது இப்படிதானா? எடப்பாடி தகுதி குறைவானவர் அல்ல. எம்ஜிஆரை பெருமைப்படுத்தணும்னா நீங்க யாரை கூப்பிட்டு வந்திருக்கணும்? ஒரு தொண்டன் கையில வெளியிடுறாரு சார். அதான் சொல்றேன், எடப்பாடியை நான் குறைச்ச மதிப்பிட சொல்றேன். எம்ஜிஆரை எப்படி நீங்க பெருமை சேர்த்திருக்கணும்? அதை செஞ்சீங்களா? அதை செய்யாததை தவற, அந்த தவறை ஒரு பெருமையா நினைச்சு பேசுறா, அது சிறுமைங்கிறது அவருக்கு புரியல. இதைத்தான் ஸ்டாலின் விமர்சிச்சிருக்கிறார். இல்ல, அவர் வந்து ஒன்றிய அரசு நிகழ்ச்சின்னு சொல்றாரு, இவரு மாநில அரசு நிகழ்ச்சின்னு சொல்றாரு. ஏன் அந்த குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு? ஏன் குழப்பம்னு நீங்க பாக்குறீங்க? காயின் வெளியிடுற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு, அந்த நிகழ்ச்சியை நடத்துறது மாநில அரசு. அதனாலதான் பப்ளிக் செக்ரட்டரி லேடி அவங்க ரீட்டா மேடையில இருந்தாங்க. நன்றி சொன்னது யாரு? தலைமைச் செயலர் சிவதாஸ். இதை பார்த்தா தெரிய வேண்டாமா?
மாநில அரசு நடத்த நிகழ்ச்சி. எதுக்காக ஏன் ராகுல் அழைக்கவில்லை? ஸ்டாலினோட விமர்சனத்துக்கு இதெல்லாம் தான் காரணம். ராகுல் அழைச்சி எங்க உட்காரப்பிய? மேடையில் உட்கார வைக்கிறதுக்கு புரோட்டோக்கால் இல்லையே. அரசு நிகழ்ச்சியில் ராகுலுக்கு என்ன வேலை? சரி, பார்வையாளர் வரிசையில் உட்காரக்கணும் அவ்வளவு பெரிய தலைவரை முடியாது. செல்வ பிறந்தையை உட்காரலாம், கட்சியுடைய மாநில தலைவர், எல்லா கூட்டணி தலைவர்களும் உட்கார செல்வ பிறந்தையை உட்காருக்கிறார். ராகுல் அதே இடத்துல உட்கார வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்புறம் எப்படி இந்த அடிப்படையற்ற கேள்விகள், புரிதல் இல்லாமல் கேட்கிற கேள்விகளுக்கு தான் அவங்க கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க. மத்திய அரசு சொல்றாரு. ஆமா சார், மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியே நடக்காது. அனுமதி இங்க தமிழ்நாடு நடக்குது. நீங்க அடிக்க லேட்டானா நாங்க 2 பவுண்டரி வச்சிருக்கோம், நாங்க அடிச்சுக்கிறோம் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன சார் இது? சாதாரண அரசியல் புரிஞ்சவனுக்கு இது புரிஞ்சும் சார். ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டா கூட போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் வந்தா வெளியிடுவார். சார் எங்க ஜாதி சங்க தலைவர் அவரு இப்ப தலைவர் வெளியிடுறேங்கிறாரெல்லாம் நீங்க வெளியிட முடியாது. அது கௌரவம் இல்லை. அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அது ஒரு கௌரவமும் கூட. அந்த தலைவர்களுக்கு, எந்த தலைவருக்கு அந்த நிகழ்ச்சி நடக்குதோ அந்த தலைவர்களை பெருமைப்படுத்துற விஷயம். சரிதானா? அவர் ஒரு இதுக்காக சொல்ல, ஒரு ஜூனியர் மோஸ்ட் அமைச்சரை கொண்டு வந்து வெளியிடலாம்ல. எதுக்காக மூத்த அமைச்சருக்கு பிரச்சனை? பிரதமர் வர முடியல, வரமாட்டார். அமித்ஷா கூட்டா வேற மாதிரி வரும், நம்ம ஒரு மூத்த அமைச்சரை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு நடந்தது தானே தவிர அதில் உள்நோக்கம் இருக்கிற நான் பார்க்கல. சார், இப்போ இது தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அலையன்ஸ் ரீதியா ஒரு ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு இப்போதும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவுக்கும் பாஜக. இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு வந்து இந்த கலைஞரை பெருமைப்படுத்துற மாதிரி அவரும் ஒரு எல்லை தாண்டி அல்லது ஒரு அளவை தாண்டி கலைஞரை புகழ்ந்தது, இதையெல்லாம் தான் அவங்க ரகசிய உறவுன்னு சொல்றாங்கன்னா அது வெளிப்படையான உறவுன்னே சொல்லலாம். அதுல எங்க ரகசியம் இருக்கு? ஊரறிய இன்விடேஷன் அடிச்சு நடந்த நிகழ்ச்சி. ஆனால் இது அரசியலுக்கு ஒப்பிடாதீங்க. அது அரசியல் வேறு, இது வேறு. அரசு நிகழ்ச்சி. அடுத்த நாளே நடந்த திருமண வீட்டில் ஸ்டாலின் சொன்னதை நம்ம புறக்கணிக்க முடியாது. இன்னொன்று, அப்படியே பிஜேபி கூட போனால் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? இதை பற்றி கவலைப்பட வேண்டியது திமுகவுடைய தோழமை கட்சிகள். தேர்தல் அரசியலே இல்லாமல் திமுகவோடு நட்புணர்வோடு இருக்கிற ஆசிரியர் வீரமணி போன்றவர்கள் தான் பிஜேபியோட திமுக போனால் கவலைப்படணுமே தவிர நாம அதுக்கப்புறம் விமர்சிக்கலாமே தவிர இப்போ என்ன நடந்து போச்சு? போனால் போயிட்டு போகிறாங்க. அந்த கூட்டணி கட்சியால கவலைப்படணும், காங்கிரஸ் கவலைப்படணும். அப்பாடா அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு காங்கிரஸ் சந்தோஷப்படலாம். இடதுசாரிகள் ஏதோ ஒரு புழுக்கத்தில் இருக்கிறாங்க, சரி நம்ம ஒரு புது அணி அமைக்கலாம்னு அவங்க ஒரு புது திட்டங்கள் போடலாம். இதெல்லாம் நடந்த பிறகு பேசணுமே தவிர பக்காவான ஒரு அரசு நிகழ்ச்சியில அரசியலை பூத்திட்டு அதுதான் அதான் சார். இன்னொன்று சொல்லட்டுமா? திமுக செய்ய தவறுன பல விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து பேச மாட்டாங்க. கவர்னர் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஆளுநர் மேல உட்காந்துருக்காருன்னு கேள்வி கேட்கணும். ஸ்டாலினும் கேட்கல, எடப்பாடியும் கேட்கல. அப்புறம் என்ன பிஜேபி நாங்க எதிர்க்கிறோம்னு காட்டுறது, மதவாத சக்தியில் நாங்க விரட்டோம்னு சொல்றது, அதுதான் சார் ரெட்டை வருன்னு சொல்றாங்க. அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? எடப்பாடிக்கு இல்லையா? திராவிட சித்தாந்தம் இந்தியாவை பிளவுபடுத்துகிறன்னு 13ஆம் தேதி பேசுறாரு கவர்னர். 15ஆம் தேதி ஸ்டாலினும் தேநீர் விருந்த கலந்துக்கிறாரு, எடப்பாடி ஜெயக்குமார் அனுப்புறாரு. ஜெயக்குமார் போனாலும் அதிமுக போனதா தான் அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமா. நீங்க அனுப்பலாமா? திராவிட கட்சியில நாங்களும் தான் திராவிட சித்தாந்தத்தை இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். எத்தனையோ முறை ஆட்சியில் நடத்திருக்கிறோம். தமிழ்நாட்டை டாப் 5ல கொண்டாந்து வச்சிருக்கிறோம் திமுக அதிமுகவும். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எதுக்காக இப்படி பொய்யை பரப்புறீங்க அப்படின்னு கேட்டு தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு முதல் அறிக்கை உணர்வு இருந்திருந்தா அதிமுக வந்திருக்கணும். சரிதானா? வந்துச்சா? ஏன் திமுகன்னு பாக்குறீங்க? அதிமுக திராவிட கட்சி இல்லையா? செவில் அரைஞ்ச மாதிரி இருக்கும் அரசியல் ரீதியாக கவர்னருக்கு. அதிமுக அன்னைக்கு புறக்கணிச்சிருந்தாங்கன்னா அதுதான் நிஜமான பிஜேபி எதிர்ப்பு. நான் இப்போ சொல்றேன், எடப்பாடிக்கு அந்த துணிச்சல் வரவே வராது. ஏன் ஸ்டாலினை மட்டுமே பாக்குறீங்க? ஸ்டாலின் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்டாலின் பணிந்து போனார், குனிந்து போனார் கூட நீங்க சொல்லிக்கோங்க. ஏன்னா அப்பாவுடைய நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும் ஒரு மகனாக நினைத்தார். அந்த சுயநலத்தில் நியாயம் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தா அது அதோட தொடர்ச்சி அப்படின்னு இவங்க சப்பக்கட்டு கட்டினாங்கன்னா அப்ப கிளின்னு கிளிக்கலாம் திமுகவை. ஏன் கிளிக்கலாம்னா அப்போ அவங்க உரிமைன்னு நான் ஏன் மாறி பேசுறேன்னு சொல்லக்கூடாது. வெளியில மதவாத சக்தியில ஒழிப்போன்னு சொல்றீங்களே, இப்ப நீங்க கூடி கொள்ளாகுறீங்களேன்னு அப்ப நம்ம கிளிக்கலான்னு சொல்றேன். அப்படி நடக்காத வரைக்கும் அது இல்லைன்னு ஸ்டாலினே சொன்ன பிறகு இல்லை நீங்க அப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் அரசியல் கட்சி கிடையாது. அப்படி வீம்பு வாதம் பண்ற ஆள் நான் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தரப்புல அதிமுக தரப்புல ரீசெண்டா போடப்பட்ட கூட்டங்களை பார்த்துருப்பீங்க. செயற்குழு கூட்டம்லாம் போட்டிருந்தாங்க. கட்சி ரீதியா 2026க்கு தயாராகிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய தொண்டர்கள் இன்னும் ஒரு உற்சாக நிலையில இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? நிஜம்தான். அது அவரே செயற்குழுல பல உண்மைகளை ஒத்துக்கிட்டார். கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறையவில்லை அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து போட்டார். தேர்தல் ரிசல்ட் வந்து ஒரு 10 நாளைக்குள்ள வாக்கு சதவீதம் சரியில்லை, நம்ம படத்தை தேர்தலை விட 1% அதிகமாக கடந்த தேர்தலில் 19 தொகுதியில் தான் போட்டிட்டீங்க. யாரை சார் ஏமாத்துறீங்க? 19 தொகுதிகளில் போட்டிட்டு 20% வாங்கினதுக்கும் 33 தொகுதிகளில் போட்டிட்டு 23, அது தேமுதிக கழிச்சா 21, 20 இது 2 ஒண்ணா? வாக்கு சரியில்லை, மாறாக வளர்ந்துருக்கிறோம். யாரை ஏமாத்துறீங்க? அப்படி சொன்னார்ல அதே எடப்பாடி செயற்குழுவில் வந்துட்டு பூத் கமிட்டியினர் கூட நமக்கு ஓட்டு போடல,
எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? கட்சி எந்த லட்சணத்துல எந்த ஆபத்துல இருக்குன்னு எடப்பாடி அதை சொல்லும் போதாவது உணர்ந்திருக்கணும். பூத் கமிட்டிங்கிறது ஏதோ அதிமுக உறுப்பினர் இல்லை, அதிமுகவில் பொறுப்பில் இருப்பவர்கள். மாற்று கட்சியினரை எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இன்னும் முடிவு செய்யாதவங்களை கண்டறிஞ்சு வீடு வீடா போய் சொல்லி வாக்குச்சாவடிக்கு அழைச்சிட்டு வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு சொல்ற வேலையை பொறுப்பை தாங்கி கொண்டவர்கள் சுமந்து கொண்டவர்கள் பூத் கமிட்டி. தோராயமா 10 to 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேரோட ஓட்டு போடல. உதாரணத்துக்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பல பூத்துகளில் 1 ஓட்டு 2 ஓட்டு 4 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அந்த 15 பேர் எங்க போனா? ஏன் மீத 12 பேர் 13 பேர் ஏன் ஓட்டு போடல? அப்ப கட்சி எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கு. அதிமுக காரனே அதிமுக ஓட்டு போடல. இந்த உண்மையை தான் நான் ரிசல்ட் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். வாக்கு சதவீதம் சரிஞ்சிடுச்சு. இந்த உண்மையை தான் 6 முன்னாள் அமைச்சர் போய் சேலத்துல சொன்னாங்க. அண்ணே கட்சி ஆபத்துல இருக்கு, படுதோல்வியை சந்திச்சிருக்கிறோம். சில கணக்குகள் எடுத்து பார்த்தா அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கு. அதுல ஒரு காரணம் ஒற்றுமையா இருப்போம், ஒரு பிம்பம் இருக்கு. கட்சி 99% எடப்பாடி கையில தான் இருக்கு. கட்டுக்கோப்பா இருக்கு, நான் மறுக்கல. ஆனா பலவீனப்பட்டு போய்கிட்டே இருக்கு. நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா கூட 26ல் கட்சி நல்லா இருந்தால் தான் ஆக முடியும். நம்ம ஒற்றுமைப்படுத்தோம்னு சொல்லிட்டு போனாங்க. அதே கருத்தை அங்கே மறுத்த எடப்பாடி வேற வார்த்தையில் இங்கே வந்து கட்சியினருக்கு விசுவாசமே இல்லை, யாரும் சரியா வேலை பார்க்கல, பூத் கமிட்டினரே ஓட்டு போலன்னு உண்மையை போட்டு உடைச்சார். அது அவருடைய மனதிலிருந்து அந்த வார்த்தை வந்திருந்தா அதற்கான சொல்யூஷனையும் அவர் கண்டுபிடிப்பார்னு இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற பத்திரிகையாளர்கள்ன்ற பார்வையில் நான் அந்த கருத்தை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமா. நிறைவாக ஒரு கேள்வி. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட கலைஞரோட சமாதிக்கு போனதை நான் வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாக தான் நான் கருதுறேன், எதற்கு எடுத்தாலும் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியை ஒரு சாதி ஆதிக்க வெறி கொண்ட நபர் அப்படின்னு ரொம்ப காட்டல. அந்த வார்த்தைக்கெல்லாம் நான் பதில் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள் எனக்கு உடன்பாடும் இல்லை. பொதுவாகவே யாரையும் சாதியை மையப்படுத்தி பேசுற எந்த வார்த்தையும் நான் கலந்துக்கிறதுல வார்த்தைகளும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கடுமையான வார்த்தை, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நபர் எடப்பாடி தான். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த வருண்குமார் அப்படிங்கிற ஒரு போலீஸ் உயர் அதிகாரிக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் 2 பேருமே ரொம்ப மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைட்லேருந்து பதில் 2 பேருமே உணர்ச்சி தான் ஒரு கட்சியுடைய தலைவருங்கிற அந்த இதை சீமான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும். நாம் அரசு நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு உயர் அதிகாரி நினைப்பு வருண்குமார் இருந்தோம். போலீஸ்காரனை எந்த போலீஸ்காரனை பற்றி ஒன்று சொன்னாலும் சொரணையுள்ள எந்த போலீஸ்காரனுக்கு கோபம் வரும். வருண்குமாருக்கு அந்த கோபம் நியாயமானது. ஃபேமிலி பற்றி பேசுறாங்க, நியாயமானதுன்னு சொல்லிட்டேன். சாதியை பேசுறீங்க, அவருடைய குடும்ப பெண்களை இழுக்கிறீங்கன்னா சும்மா விட மாட்டான். எந்த தனிநபர் ரோட்ல போறவங்க கூட சும்மா விட மாட்டான். ஒரு எஸ்பி சும்மா விட மாட்டார், நான் மறுக்கல. ஆனால் அன்று மாலையே நோட்டீஸ் அனுப்புறது இதெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கையா இருக்கலாம். நீங்க அரசுகிட்ட அனுமதி வாங்கணும். உணர்ச்சிகளை காட்டுகிற இடத்தில் நீங்களும் இல்லை, ஒரு கட்சி தலைமை தாங்கி நடத்துகிற சீமானும் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு ஒரு பத்திரிகையாளரை நான் ஒரு பார்வை பார்க்குறேன். சரிதானா? அப்போ கொஞ்சம் தெளிஞ்சதுனாலதான், கொஞ்சம் அந்த கோபங்கள் உணர்ச்சிகள் வடிஞ்சதுனாலதான் சீமான் வேற ஒரு சாஃப்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். இல்ல வருண்குமாரை பத்தி எனக்கு தனிப்பட்ட எந்த விரோதமும் இல்லை அப்படின்னா எதுக்கு மேடையில் அவ்வளவு தூரம் சீரணும் அப்படி கேள்வி வருது இல்ல. இது சீமானும் ஒரு நல்ல பாடமா எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கும் நல்லது. வருண்குமாரும் மற்ற அவரை பார்த்து பின்னால் ஐபிஎஸ் ஆகலான்னு நினைக்கிறவங்க சக அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் எல்லாருக்கும் ஒரு பாடத்தை அவரும் கற்றுக் கொடுக்கணும். பப்ளிக் செக்ரட்டரிட்டையோ தலைமைச் செயலாளர்கிட்டயோ நீங்க அனுமதி வாங்கினீங்களா? கட்டாயமா அது கம்பல்சரியா வாங்கணும். நான் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க போறேன், எனக்கு அனுமதி கொடுங்க, முதல்ல அனுமதி கேட்கணும் அரசுகிட்ட. டிஜிபி வழியா உள்துறை செயலாளர் இருந்து நீங்க வாங்கணும். ஐபிஎஸ் இருந்தா, ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தா, கலெக்டரா இருந்தா, பொதுத்துறை செயலாளர் வழியா தலைமைச் செயலாளர் வரைக்கும் போய் அந்த அனுமதியை வாங்கிட்டு தான் ஒரு பத்திரிகைக்கு விளக்கம் கொடுக்கறதே அந்த கடிதம் அதன் பிறகுதான் போகும். இதுதான் நடைமுறை. ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் இந்த பேட்டியுடைய தொடக்கத்துல சொன்னதுக்கு திரும்ப வர்றேன். அதிகாரிகளுடைய ராஜ்யம் கொடிகட்டி பறக்குது. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இல்லை இல்லை இல்லை, முழுமையாக இல்லை. சரிதானா? இது ஆபத்து ஆபத்து ஆபத்து. சீக்கிரம் சரி பண்ணா திமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாடு அரசுக்கும் நல்லது, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கும் நல்லது. பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக பதிலளிச்சுங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.